சீமான் அவர்களை நோக்கி தான் வந்து அதை சொல்லப்படுது அப்படின்ற ஒரு செய்திகள் நம்ம பார்க்குறோம். எப்படி பார்க்குறீங்க? இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது வந்து இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறோம். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபண்டு கொடுக்காம நிப்பாட்ட மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு சூழல்ல நமக்கு தமிழகத்துக்கு ஒரு சப்போர்ட் நடக்குன்றதுக்காக ஃபண்டு வந்துகிட்டே தான் இருக்கும். குறிப்பாக தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களையும் பெரியார் அவர்களையும் எதிர் திசையில் வைத்து அவர் ஒரு அரசியலை முன்னெடுத்துக்கிறார். பெரியாரா பிரபாகரனா பார்த்துருவோம் அப்படின்றாரு. பெரியார் வாழ்ந்த காலகட்டங்கள்ல அவர் வந்து அன்னைக்கு வந்து பெண்களை வந்து இப்படி அறிமுகப்படுத்தாதீங்க, பெண்களை வந்து ஒரு உடலுறவு தான் பண்ணிட்டு இருக்காதீங்க. சீமானோட நிலைப்பாடு என்னைக்குமே ஒரே மாதிரிதான். அவர் மாற்றி பேசுறாரு, மாத்தாம பேசுறாருலாம் கிடையவே கிடையாது. எங்கேயாவது பிரபாகரன் இருக்கிற காலகட்டங்கள்லயே எனக்கு அப்புறம் இவர் தான் அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரா? அதாவது அதுல இருக்கிற ஒரு தளபதி சொன்னதுக்கே இவ்வளவு பெரிய அரசியல் பண்ணீங்கன்னா, தலைவன் சொல்லியிருந்தானா என்ன அரசியல் பண்ணிருக்கீங்க? குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் நந்தவனம் நந்தகுமார் என்கிற நந்து அவர்கள் தான் அணிஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதான் ஞானோதயம் பிறந்திருக்கா என்னன்னு தெரியல. இப்போது ஒரு லெட்டர் பேடில் எல்டிடியினுடைய அஃபிஷியலாக வந்து ஒரு செய்திகள் வந்ததை நம்ம ஊடகங்களில் பார்க்குறோம். யாரேனும் தமிழீழ விடுதலைக்காகவோ அல்லது தமிழ் தேசியம் என்கிற பேரிலோ விடுதலை புலிகள் என்கிற பேரிலோ யாராவது வந்து ஃபண்டு கேட்டாங்கன்னா புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து யாரும் அதற்கு வந்து ஃபண்டு கொடுக்க வேண்டாம். இது வந்து ஒரு நிர்பந்தத்தினுடைய வெளிப்பாடாக இப்போது நாங்கள் வந்து வெளிப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக அது அண்ணன் சீமான் அவர்களை நோக்கி தான் வந்து அதை சொல்லப்படுது அப்படின்ற ஒரு செய்திகள் நம்ம பார்க்குறோம். எப்படி பார்க்குறீங்க? இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது வந்து இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறோமே. அவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபண்டு கொடுக்காம நிப்பாட்ட மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு சூழல்ல நமக்கு தமிழகத்துக்கு ஒரு சப்போர்ட் நடக்கணுங்கிறதுக்காக ஃபண்டு வந்துகிட்டே தான் இருக்கும். ஃபண்டு நின்றாது. ஃபண்டு வேணான்னு நிப்பாட்டுறது இப்ப நீங்க வந்து அவர்கள் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்க யாருமே கிடையாதுங்கிறது மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப முடிவு பண்ணணும்னா அவங்க ஒரு குழு அமைச்சிருக்கணும். அந்த குழுவுக்கு முடிவு பண்ணி இந்த இடத்துல இருந்து நாங்கள் பேசுகிறோம், இதுதான் எங்களுக்கு ஆபீஸ், இந்த இடத்துல தான் நாங்க இயங்கிக்கிட்டு இருக்கோம், இந்த இயக்கத்தை சார்ந்த விஷயத்துக்கு தான் லெட்டர் பேடுங்கிற ஒரு லெட்டருக்கும் நம்ம கவர்மெண்ட்டே இந்தியன் கவர்மெண்ட்டே நீங்க ஃபண்ட் அனுப்பாதீங்க, ஒரு கட்சியை முடக்குவதற்கு ஃபண்டு தான், அதை ஆளாக்குவதற்கும் ஆளை ஆக்காம இருக்கிறதுக்கும் ஃபண்டு தான் முக்கியம். இங்க இருக்கிற கட்சியை விடுதலை புலிக ஃபண்டு வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு இவங்களே லெட்டர் பேட் அடிச்சு இவங்களே சொல்றப்ப ஃபண்ட் அனுப்புறவன் அனுப்பிட்டு தான் இருப்பான். லெட்டர் பேரை நம்ம ஆட்கள் ரெடி பண்ணது, நம்ம எதிர்கட்சின்னு இருக்கும் இல்லையா, இவர்களோட லெட்டர் பேட். லெட்டர் பேட் வந்து நீங்க சொல்ற விஷயத்துக்கு நம்மளோட சிந்தனையில அது வந்து இது தனி மனித பேச்சு சொன்னதத்துல நான் கண்டுபிடிச்சு பேசிட்டு இருக்கேன். ஆமா. இதனோட புது விளக்கமாக ஒரு வியப்பளிக்கக்கூடிய ஒரு விளக்கத்தை கொடுத்ததையும் நம்ம பார்க்க முடிகிறது. இறுதியான ஒரே ஒரு விவகாரம், சமீபத்துல திரு சீமான் அவர்கள் அதீத ஒரு விமர்சனம் பெரியார் அவர்கள் மீது வைப்பதை நம்ம பார்க்கிறோம். பெரியாரும் ஒரு சீர்திருத்தவாதி, அவரும் எங்களுக்கு ஒரு பெருமை மிகு வழிகாட்டி என்று ஆரம்பத்துல துவங்கி 2023 டிசம்பர் 24 வரை அவருக்கு வந்து புகழஞ்சலி செலுத்திய திரு சீமான் அவர்கள் பிறகு இப்போ சமீபத்தில் பெரியார் அவர்களை முற்றிலும் முதலுமாக அதீத ஒரு விமர்சனம், குறிப்பாக ஒருபடி மேலே போய் அவர் அவதூறு விமர்சனத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? அது இதோட குறிப்பாக தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களையும் பெரியார் அவர்களையும் எதிர் திசையில் வைத்து அவர் ஒரு அரசியலை முன்னெடுத்துக்கிறார். பெரியாரா பிரபாகரனா பார்த்துருவோம் அப்படின்றாரு. இது என்ன ஒரு அரசியல்? இல்லைங்க, இது அரசியல் முன்னெடுப்புலாம் சொல்றதுக்கு இல்லை. அதாவது இதுக்கு இதெல்லாம் மற்றவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல. அதாவது என்னோட பார்வை, நான் பார்க்குற பார்வை என்னன்னா, ஒரு 1964 தான் சினிமா படத்துல இது அப்படிங்கிற ஒரு இதை சொல்லலாம். இது தேவதாசிகளோட ஆட்டம் அப்படின்னா பரதநாட்டியத்தோட இன்னொரு டிரான்சாக்ஷன் தான் அதோட இது. அது எப்ப 1964 பெரியார் வாழ்ந்த காலகட்டங்கள்ல அவர் வந்து அன்னைக்கு வந்து பெண்களை வந்து இப்படி அறிமுகப்படுத்தாதீங்க, பெண்களை வந்து ஒரு உடலுறவு தான் பண்ணிட்டு இருக்காதீங்க,
ஆமா, நீ வந்து பண்ற அப்படின்னா உன் கடவுள் தப்பா இருக்கான். கடவுள் மறுப்புக்கான விஷயத்துக்கு அந்த கடவுள் வந்து யாரடா இது அம்மாவும் பண்றான், அத்தாவும் பண்றான், எல்லாமே இப்படி பண்றாங்களே அப்படிங்கிறதுக்கு அது கடவுள் மறுப்புக்கு பேசின பேச்சுக்கள். அந்த காலகட்டங்கள்ல ரொம்ப ஈஸியா அவரே ஹேண்டில் பண்ணி பேசியிருக்காரு. பெரியாரே பேசியிருப்பாரு. வரலாறுலயே நம்ம பாக்குறோம். நீதி ஜஸ்டிஸ் பார்ட்டியை விட்டு அவர் வெளியே வந்ததுக்கு முக்கிய காரணங்கள் ஒன்று, இந்த தேவதாசி சிஸ்டத்துக்கு எதிராக சட்டத்தை கொண்டு வாங்க, நீதி கட்சியில நம்ம வந்து இப்படி ஒரு இதை வைக்கணுமா, ஒரு வலியுறுத்தணுமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கைகளை முன்னாடி தான் பிறகு அதுல இருந்து நம்ம திராவிடர் கழகம்லாம் பார்த்தோம். இது எல்லாமே எந்த காலகட்டங்கள், எல்லாமே பாஸ்ட் அப்படிங்கிறது, நூற்றாண்டுக்கு முன்னாடி. இன்னைக்கு வந்து பிரசன்ட் கூட இல்ல, ஃபியூச்சர்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மக்கள் வந்து இன்னைக்கு நாம இருந்தா கூட, ஆனா நம்மளோட வாழ்க்கை பிரசன்ட்ல இருந்தாலும் நம்மளோட எண்ணங்களும் செயல்களும் வந்து ஃபியூச்சர்ல இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஃபியூச்சரோட என்ன நடப்புன்னு தெரியாம மைக்கு கிடைச்சா பேசலாம்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிற விஷயத்துக்கு பேசுனா திட்டாம இருப்பாங்களா, ஆத்தா அம்மான்னு பேசுனா ஏற்றவாறு கண்டிப்பா பேசணும்ல, அதுக்கு ஒரு பரிணாமம் அடையதானே செய்யும். அந்த பேச்சுக்கு தான் எதிரான வினைகள் நடந்துட்டு இருக்குது ஒழிஞ்சு இது வந்து எல்லாரும் எதிர்த்து நடத்துறாங்களா அப்படி எல்லாம் கிடையாது. என்ன, அவர் வந்து எதையுமே மிகப்படுத்தி பேசுறது வந்து அவருக்கு இயல்பாயிருச்சு. ஏன்னா சினிமா டைரக்டர்ஸ்ல இருந்து தான் அவர் வந்தாரு. அவர் வந்து பேசிக்கா வந்து சினிமா டைரக்டருங்கிறவன் எவனுக்கு நல்லா, நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் யாருக்கு படம் கொடுப்பாங்க அப்படின்னா, நல்ல கதை சொன்னா படம் கொடுப்பாங்க. இதுலயே நல்லா புரிஞ்சுக்கணும், அவர் ஒரு இயக்குனர். அவரை வந்து நீங்க அரசியல்வாதியா எடுத்துக்கிட்டதே தப்பு. ஒரு நல்ல இயக்குனர்னா நல்ல கதை சொல்லுவோம். அவர் சொல்றதெல்லாம் கதைங்கிறது அதுலயே இருக்குது. அதை விட்டுவிட்டு நீ அப்போ நீ வந்து சொன்ன இப்ப இப்படி சொன்ன டே அவன், அதாவது சீமானோட நிலைப்பாடு என்னைக்குமே ஒரே மாதிரிதான். அவர் மாற்றி பேசுறாரு, மாத்தாம பேசுறாருலாம் கிடையவே கிடையாது. அவர் யாருக்கிட்ட எல்லாம் அசிஸ்டண்டா இருக்காரோ அவர்கிட்ட இருந்தெல்லாம் புகழ்பெற்ற ஒரு பேர் வாங்கிட்டு தான் அவர் இருந்திருக்காரு. அவர் வேலை செஞ்ச இடத்துல அவரு அப்படி கில்லி மாதிரிதான் இருந்திருக்காரு. அப்ப கில்லி மாதிரி ஒருத்தன் சினிமாவில வந்து கில்லி மாதிரி அவனை பொறுமைப்பட பேசுறாங்க, எல்லா டிஸ்கஷன்லயும் கூப்பிட்டு வச்சுக்கிறாங்க அப்படின்னா கதை சொல்லுற விதத்துல ரொம்ப பிரமாதமா இருந்தாதான் அந்த இடமே நகரும். அவராதாங்க இருந்திருக்காரு. அவரை நீங்க வந்து கொண்டு போனதுங்கிறது என்னத்தை நாம சொல்றது. அதே போல சார் இன்னொரு விமர்சனமும் தொடர்ச்சியாக வைக்கப்படுகிறது. என்னதான் இருந்தாலும் நம்ம தமிழர்கள் உணர்வுபூர்வமாக எல்டிடிக்கு ஒரு ஆதரவு நிலையில் இருந்தாலும், தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை வந்து நம்ம ஒரு போற்றுதல் தலைவராக நம்ம ஏற்றுக்கொண்டாலும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அது வந்து தடை செய்யப்பட்ட இயக்கம். அது தலைவர் பிரபாகரன் அவருடைய படத்தை வந்து நம்ம வந்து உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிறது ஒரு இயல்பு. ஆனால் இவர் எல்லா மேடைகள்லையும் திரு பிரபாகரன் அவர்களுடைய முழு புகைப்படத்தை வந்து வைத்து அரசியல் செய்வதாக இருக்கட்டும், மறு எல்டிடியை நான் கட்டமைப்பேன் அப்படிங்கிற ஒரு விதமாரெல்லாம் சொல்றாரு. ஃபண்டுமே அவர் வந்து வெளிநாட்டிலிருந்து வருது. ஸோ இதையும் வந்து இது குறிப்பாக தேசிய கட்சிகளுக்கு நிச்சயமாக இது எரிச்சல் ஊட்டக்கூடிய விதமாக இருக்கும். காங்கிரஸாக இருக்கட்டும், பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும். பாரதிய ஜனதா கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் வந்து நிறைவு பெறக்கூடிய சூழ்நிலையில் இன்று வரை அவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையோ எடுக்கப்படவில்லை. அப்போ இதன் மூலியமா தெரிந்து கொள்ளக்கூடாதா அப்படின்ற ஒரு விஷயமும் இதன் மூலம் வைக்கப்படுது. நிறைவான கருத்து இதுல ஒரு விஷயங்க, அதாவது ஏன் இதெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, பாகுபலி 1 எடுத்தாச்சு. பாகுபலி 1 எடுத்தவனையும் பாகுபலி 2ன்னு ஏன் எடுக்கிறாங்க? ஏன் வேற டைட்டில் வைக்கலாமே? இந்தியன் 1 எடுக்கிறாங்க, இந்தியன் 2ன்னு ஏன் எடுக்கிறாங்க? விடுதலை 1ன்னு எடுக்கிறாங்க, விடுதலை 2 ஏன் எடுக்கிறாங்க? அதுல ஒரு வருமானம் இருக்கு. விடுதலை புலி பிரபாகரன் நாங்க சந்திச்சோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட பொலிய வச்சு ஆரம்பிச்சு ஒரு பாட்டு எடுத்தாச்சு. அந்த பாட்டுக்கு நல்ல வசூல் கிடைச்சிருச்சு. அந்த பாட்டு அப்படியே செகண்ட் பார்ட்டா எடுத்துக்கிட்டு இருந்தாதான் கண்டினியூவா டிராவல் ஆகிட்டு இருக்கும். இப்ப போற போக்கு பார்த்தா செகண்ட் பார்ட்னு ஒரு படம் வந்தது இல்லையா, அது பிளாப் மூவ்மெண்ட்டுக்கு வருது. படம் பிளாப் ஆயிரும் அப்படிங்கிற மூவ்மெண்ட் வந்தோம், பயந்து போய் எல்லாம் அந்த உளறல் பேச்செல்லாம் வர்றது. நான் ஏன்டா சினிமா பாணியிலே பேசுறேன்னா, நான் சினிமாக்காரனா இருக்கிறதுனால உதாரணத்தை அங்கிருந்து எடுத்து பேசிட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்லை. ஆமா, அதனால இந்திய அரசியல் வந்து, அதாவது அவங்களுக்கு வேணுங்கிறப்ப வச்சுப்பாங்க, வேணாங்கிறப்ப வெட்டி விட்டு போவாங்க. இது வந்து அவங்க தான் இல்லை, நம்ம தமிழ் குடும்பத்திலையும் நம்ம சமுதாயத்திலையும் இந்திய கலாச்சாரத்திலையுமே வேணும்னா தான் வேலைக்கு வச்சுப்போம். வேலை வேணான்னா
வேலையை விட்டு தூக்கிட்டு போயிடும். இதுதான் காலகாலத்து நடந்துட்டு இருக்கு. ஆமா, இதுல வந்து இது நடந்ததா அது நடந்தமா, அவங்க ஏன் பண்ணல இவங்க ஏன் பண்ணல அப்படின்லாம். அதான் சொல்றேன்ல, இங்க வந்து எப்படி சொல்றதுன்னா, இங்கைக்கும் அங்கைக்குமான அரசியல் இதே வந்து வேற. நான் என்ன கேட்கறேன்னா, முடிவா ஒரு விஷயம் என்டர்லி நான் கிளியரா கேட்கிறேன். இங்க இந்திய அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவர் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்னா அடுத்த தலைவரை உருவாக்கி வச்சிருப்பாங்க. அந்த தலைவர் சப்போஸ் உடல்நிலை சரியில்லாம செத்துட்டாவோ, இல்லாட்டினா ஏதோ ஒரு அசம்பாவிதத்துல அவர் இல்லைங்கிற இடத்துக்கு வந்துட்டாவோ, உடனே ஒண்ணும் இல்லை, கலைஞர் தவறிட்டார், உடனே ஐயா மு.க. ஸ்டாலின் ஏத்துனாங்கல்ல, ஓகே. இவரு ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்க ஜெயிலுக்கு போக வேண்டியதா இருந்துச்சு. அந்த நேரத்துல நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க, டக்குன்னு அங்க ஒரு ஆளை டக்குன்னு ரெடி பண்ணி வச்சிருவாங்க. இதுதான் நம்ம நாட்டு அரசியல். நம்ம நாட்டு அரசியல்ல ஆல்டர்னேட்டிவ் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த போராட்டத்துல வந்து ஆல்டர்னேட்டிவே கிடையாது. ஒன் அண்ட் ஒன்லி பிரபாகரன் மட்டும்தான். எங்கேயாவது பிரபாகரன் இருக்கிற காலகட்டங்கள்லயே எனக்கு அப்புறம் இவர் தான் அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரா? ஒரு ரெக்கார்டு சூசையன்ன, கடற்படை சூசையன்ன நீங்க இப்பதான் இந்த மாதிரி பாத்துக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ரெக்கார்டை வச்சுட்டு இவ்வளவு பெரிய அரசியல் பண்ணிட்டீங்களே. அதாவது ஒரு அதுல இருக்கிற ஒரு தளபதி சொன்னதுக்கே இவ்வளவு பெரிய அரசியல் பண்ணீங்கன்னா, தலைவன் சொல்லியிருந்தானா என்ன அரசியல் பண்ணிருப்பீங்க? புரியுதுங்களா? அவங்களுக்கு வந்து இதுதான் ஃபிகர் அவுட் பண்ணவே கிடையாது. அதனால அங்க இருக்கிற களம் வேற, இது வேற, அந்த உலகம் வேற, இந்த உலகம் வேற. இந்த உலகத்துல இருக்கிறவன் தான் அந்த உலகத்தை வச்சு பணமாக்கிக்கிறான். அந்த உலகத்துல இருக்கிறவன் பரதேசியா சுத்திட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு அங்க சம்பாதிக்கிறதுல இருந்து வழி இல்லாம கொஞ்சம் டாலர் ஆகும், பவுண்ட் ஆகும், இது மாதிரி அமைச்சு என்ன பண்றது? ஒரு சூழல்ல தான் இருக்குன்னு சொல்றீங்க. பல்வேறு விவகாரங்கள்ல உங்களுடைய பாணியிலேயே திரைத்துறை சார்ந்து பல உதாரணங்களை சுட்டி காட்டி சமகால நிகழ்வுகளுக்கு உண்டான அந்த ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சர்ச்சைகளுக்கு அழகாகவும் தெளிவாகவும் பதில் உறுத்தமைக்கு நன்றி.